வணக்கம் ரீதி. தஞ்சாவூர் திருபுவனம் அருகே பாத்திரக்கடை நடத்தி வரும் பாட்டாளி மக்கள் கட்சியைச் சேர்ந்த ராமலிங்கம் என்பவர் 2019ஆம் ஆண்டு படுகொலை செய்யப்பட்டார். இந்த படுகொலையின் விசாரணையில் இந்த மத மாற்றத்தை தடுத்ததாகவும் அதே மத மாற்றத்துக்கு எதிராக இவர் செயல்பட்டதாகவும் ராமலிங்கம் படுகொலை செய்யப்பட்டுள்ளதாகவும் இதில் 18 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த வழக்கானது NIA தேசிய புலனாய்வு முகமைக்கு மாற்றப்பட்டுள்ளது. இதை அடுத்து இதில் 10 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலும் 5 பேர் தேடப்படும் குற்றவாளிகளாக அறிவிக்கப்பட்டனர். இதையடுத்து இன்று காலை திண்டுக்கல் மாவட்டத்தில் மட்டும் திண்டுக்கல், வேடசந்தூர் மற்றும் ஒட்டஞ்சத்திரம், வத்தலகுண்டு, கொடைக்கானல் உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 10க்கும் மேற்பட்ட இடங்களில் NIA சோதனையானது நடைபெற்றது. இதில் 25க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டனர். இந்நிலையில் திண்டுக்கல் சோதனையானது சுமார் 4 மணி நேரத்தில் முடிவடைந்தது. கொடைக்கானலில் சுமார் 5க்கும் மேற்பட்ட இடங்களில் சோதனை நடைபெற்றது. அதில் கொடைக்கானல் நகர்பகுதியில் உள்ள கலையரங்கம், பூம்பாறை உள்ளிட்ட பகுதிகளில் சோதனை நடைபெற்றது. இதில் கொடைக்கானல் மைய பகுதியில் ஆம்பூர் பிரியாணி கடை நடத்தி வரும் இன்பதுல்லா என்பவரிடம் தொடர்ந்து விசாரணையானது நடைபெற்றது. இந்த விசாரணையின் முடிவில் இன்பதுல்லாவை தற்போது NIA அதிகாரிகள் கைது செய்துள்ளனர். இங்க கைது செய்ததால் இப்பகுதியில் பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் இங்கு ஆம்பூர் பிரியாணி கடையில் காலையிலேயே 20க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் குவிக்கப்பட்டு விசாரணையும் சோதனையும் நடைபெற்றது. இதையடுத்து தற்போது இன்பதுல்லா கைது செய்யப்பட்டுள்ளார். மேலும் இந்த NIA விசாரணையில் மேலும் யாரும் கைது செய்யப்படுவார்களா என்பது குறித்து சோதனையின் முடிவிலேயே தெரிய வரும். தற்போது கொடைக்கானலில் இன்பதுல்லா என்பவர் கைது செய்யப்பட்டுள்ளார்.